மெய்வழியின் சர்வதேச பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். ஆதரவு வழங்குவோர் கிறிஸ்டன் ஹால், வெம்பிளி. உலக பெண்கள் தினத்தில் இன்று உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பெண்களை கொண்டாட வேண்டியதும், பெண்களை நினைவு கூற வேண்டியதும், அவர்களுடைய சாதனைகளை போற்ற வேண்டியதும் பெண்களாகிய எங்களுக்கு கடமை இருக்கின்றது. அந்த கடமையின் பெரும் நிமித்தத்தோடு இன்று அண்மையில் காலமான எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய ஈழத்து பெண்மணி என்று உலக வரலாற்றில் தன்னுடைய தடத்தை பதித்து சென்ற பிபிசி ஆனந்தி என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற மூத்த ஊடகவியலாளர், மூத்த ஒலிபரப்பாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களுக்கான ஒரு நினைவு நிகழ்வாகவும், அவருடைய பெருமைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு ஊடகவியலாளர்களாக எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் மெய்வழிக்கூடாக இன்று அவரை பற்றி, அவருக்கான மரியாதையை வழங்குவதோடு அவரை பற்றி பேச என்னோடு அன்புக்குரிய தோழிகள் இருவரை நான் இணைத்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சிவந்தி ஊடகத்துறை சார்ந்து பலவிதமான பணிகளை ஆற்றியிருக்கின்றார், அனுபவங்களை பெற்றிருக்கின்றார். அதனை கடந்து சமூகம் சார்ந்த அக்கறையோடு பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். ஆனந்தி ஏகாவோடு மிக நெருக்கமாக பழகி இருக்கின்றார். ஆனந்தி ஏகாவுக்கான மரியாதையை செலுத்தும் முகமாக பல நிகழ்வுகளை அவர் ஒழுங்கு செய்திருக்கின்றார். அந்த ஒழுங்கு செய்தலில் முனைப்பாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார். ஆகவே அவருடைய பதிவுகள், நினைவுகள் கூட நிச்சயமாக வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒன்றாக நினைத்து அவரை நான் இன்று அழைத்திருக்கின்றேன். அதேபோல் எங்களுடைய அன்புக்குரிய சந்திரிகா அவர்கள், அவரை ஈழத்து வரலாற்றில், ஈழத்து போராட்ட வரலாற்றில் அறியாதவர்கள் இருக்க முடியாது. தாயகத்திலும் சரி, புலமைந்த தேசங்களிலும் சரி, தொடர்ச்சியான தன்னுடைய சிந்தனைகளாலும் அரசியல், நான் போராட்ட காலத்தில் அரசியல் துறை சார்ந்த பணிகளோடு அவரை நன்கு அறிவேன். அதனை கடந்தும் கூட தன்னுடைய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார். ஆகவே ஆனந்தி அக்காவுக்கு ஊடகத்துறை சார்ந்த தொடர்புகளில் ஈழத்து போராட்டமும், ஈழத்து வரலாறும், ஈழத்து மண்ணினுடைய செயற்பாடுகளும் கூட மிக நெருங்கிய தொடர்புடைய இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த விடயம். ஆகவே இருவரும் பேசுவது மிகவும் சால பொருத்தமான வகையில் அவருக்கான நினைவு பகிர்வு நாளாக இன்றைய சர்வதேச பெண்கள் தினத்தில் அவரை நினைவு கூற நாங்கள் இவரை அழைத்திருக்கின்றோம். சிவந்தி, உங்களுடைய இப்பொழுது எங்களுடைய அன்புக்குரிய அக்கா மறைந்திருக்கின்றார். அவருடைய மரண நிகழ்வு இன்னும் நடைபெறாத பட்சத்தில் இன்னும் அவருடைய உடல் தன்னுடைய இறுதி யாத்திரைக்காக காத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் ஆனந்தி அக்கா இப்பொழுது எங்களோடு இல்லை என்ற உணர்வு ஒரு பெண்ணாக, ஒரு ஊடகத்துறை சார்ந்து இருக்கின்ற உங்களுக்கு எப்படியான உணர்வை இப்பொழுது தருகின்றது? உண்மையில் ஆனந்தி அக்காவின் இழப்பு என்பது பெண் ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பாதித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவரை பார்த்து ஊடகத்துறைக்குள் வந்தவர் நான். என்னுடைய ஊராக இருந்தாலும், அவரும் சாவச்சேரி மண்ணை சேர்ந்தவர் என்றாலும், நான் இந்த துறைக்கு வர என்று நினைக்கும் பொழுது என்னுடைய தாயார் சுட்டி காட்டியது அவரைத்தான். அப்படி ஒரு பெண்மணியாக நீ ஒரு ஊடகத்துறைக்கு வருவாயாக இருந்தால் இந்த துறையை நீ தெரிவு செய்து கொள்ளென்று
அவர் கூறிய வார்த்தை இன்றும் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அது காரணம் என்னவென்றால், நான் ஊடகத்துறைக்கு வந்த நேரம் ஆண்களின் ஆதிக்கம் கூடவே இருந்தது. அது இன்றும் இருக்கத்தான் செய்கின்றது. ஊடகத்துறையை பொறுத்தவரையில் பெண்களை தாண்டி ஆண்களுக்குரிய ஒரு கோலாட்சி, அது ஒரு மாயை என்றுதான் நான் நம்புவது. பெண்கள் சற்று உரக்க குரல் கொடுத்து விட்டால் அந்த குரல் கண்டிப்பாக அடங்கி விடும் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்கின்றது. அது நான் பார்த்து கற்றுக் கொடுத்தது, எனக்கு கற்றுத்தந்தது ஆனந்தி அக்கா தான். ஆனந்தி அக்கா எப்பவும் சொல்லுவாள், என்ன செய்கிறேன்டாலும் பிள்ளை 5 நிமிடம் யோசித்து விட்டு நீ முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவில் இருந்து மாறாத. அது என்ன ஒரு பெரிய விடயமாக இருந்தாலும் கையாள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை என்று மூட்டிக் கொண்டிருந்தவர். நான் தாயகத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அவருடைய பழக்கம் கிடைக்கவில்லை. ஆனால் நான் புலம்பெயர்ந்ததன் பிற்பாடு 2001ஆம் ஆண்டு நான் ஆனந்தி அக்காவை முதலில் சந்தித்துக் கொண்டேன். ஐபிசி தமிழ் வானொலியில் நான் வேலை செய்யும் பொழுது அவரை நான் முதலில் சந்தித்துக் கொண்டேன். அந்த சந்தித்த அனுபவம் இன்றும் எனக்கு புல்லரிக்கின்றது. ஏனென்றால் இவரை சொல்லித்தானே என்னுடைய அம்மா இந்த துறைக்கு என்னை வரவழைத்தார் என்ற அந்த ஒரு ஆதங்கம். அதை தாண்டி தொடர்ந்து வர்ற காலங்களில் சில என்னவாவது ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அக்காவுடன் பேசி இதை இப்படி செய்தால் எப்படி இருக்கும், அவர் சரியாக கேட்டு அதை உண்மையில் என்ன சொல்வது, உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஊடகவியலாளர். ஆனால் அவரை பல ஊடகவியலாளர்கள் பாவிக்கவில்லை. அதுதான் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அனுபவத்தை இன்னும் பலர் பெற்றிருக்கலாம் என்ற நான் நினைப்பது உண்டு. ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் கிடைக்கவில்லை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். மிகவும் அரிதாகவே இருந்தது என்று. காரணம், இந்த ஆண்களினுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருந்ததால் ஊடகத்துறை என்றுதான் நான் நம்புகின்றேன். என்றும் அண்மையில் இந்த நிகழ்வினை நாங்கள் அவருக்குரிய ஒரு நினைவு நிகழ்வினை ஒழுங்கு செய்யும் பொழுது பிபிசியிலே சேவையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அதர் லாங்குவேஜஸ், வேற்று மொழிகளில் பணிபுரிகின்ற பணியாளர்கள், எடிட்டர்ஸ் மற்றும் சர்வீஸ் ப்ரொடியூசர்ஸ் அவையோடு எல்லாம் பேசும் பொழுது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், பிபிசி தமிழில் அந்த அவர் சென்று வந்ததன் பிற்பாடு, அவருடைய அந்த ஒரு பாரிய முயற்சியும் பாரிய நடவடிக்கையின் பிற்பாடு அவர் பிபிசி வானொலியை விட்டு வெளியில் வரும் வரை அவரை எல்லோரும் அழைத்தது டைக்ரஸ். அவருக்கான பட்ட பெயர் பிபிசி வானொலியில் கொடுக்கப்பட்டிருந்தது டைக்ரஸ் என்ற பெயரை தான் குறிப்பிட்டிருந்தார்கள். என்றால் அவர் ஆற்றிய சாதனையை இனி ஒருவர் மாற்ற முடியாது. அது சந்தர்ப்பமும் இல்லை என்றாலும் அந்த காலகட்டத்தில் கூட அத்தனை ஆண் ஆதிக்கம் மிக்க ஊடகவியலாளர்கள் இருந்த காலகட்டத்திலும் ஒரு பெண் தன்னை முன்னிறுத்தி சென்று அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஒரு சாதனையை செய்திருக்கின்றார் என்பது ஊடகத்திலே பணிபுரிகின்ற அத்தனை பெண் ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு பெருமையான விடயமாக பார்க்கின்றேன். அக்காவை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப இருக்குது, பேசிக்கொண்டே போகலாம். நிச்சயமாக அவருடைய உலக அறிவியல் உலகம் தொடர்பான அறிவு மிகவும் பரந்ததாக இருக்கின்றது. ஒரு ஊடகத்துறைக்குரிய அந்த பெருமானத்தை அவர் தனக்குரிய தகுதி நிலையை அவர் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். பிபிசி தமிழோசையினுடைய முதல் பெண் அறிவிப்பாளராக ஆனந்தி சூரியபிரகாசம் அவர்கள் இருந்திருக்கின்றார். அது எல்லோருக்குமே பெருமை சேர்க்கின்ற, நாங்கள் தாயகத்தில், அவர் புலமைந்த தேசத்தில் லண்டன் பிபிசியில் பணியாற்றும் பொழுது நாங்கள் தாயகத்திலிருந்து அவருடைய குரலை, அவ்வளவு கம்பீரமான அந்த குரலை கேட்ட காலங்கள் இன்னும் நினைவிருக்கின்றன. அந்த காலத்துக்கு நாங்கள் மீண்டும் செல்வதற்கு எங்களுடைய சந்திரிகா அவர்களைத்தான் நினைத்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக பிபிசி ஆனந்தி அக்காவினுடைய பெயர் புகழ் உலகெல்லாம் பரவுவதற்கு மிக முக்கிய காரணம் பேச்சுவார்த்தை காலங்களில் அவருடைய பேட்டி, எங்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை நேர்காணல் செய்த விடயம் தொடர்பாக அவருடைய மிக காத்திரமான கேள்விகளும் உலக தரத்துக்குரிய கேள்விகளும் அந்த காலத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த காலத்தில் நீங்கள் விடுதலை போராட்டத்தோடு இணைந்தவர் என்ற வகையில் அவருடைய அந்த ஆளுமை, அவர் விடுதலை போராட்டத்தை அணுகிய முறைகளை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக ஒரு பெண்ணாக நான் பார்த்து வியந்திருக்கிறேன் ஆனந்தி அக்காவினுடைய அந்த தன்மைகள்ன்றது. அவள் 1970ஆம் ஆண்டு பிரித்தானியா மண்ணில் தன்னுடைய சேவையை ஆரம்பிப்பதற்காக இங்கே பணியாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். அந்த காலத்தில் நாங்கள் பிறக்கக்கூட இல்லை. ஆனால் போராட்ட காலத்தில்
இந்த நாட்டில் இருந்து இப்போ சிவாந்தி சொன்னது போல் ஒரு மிகப்பெரிய ஆணாதிக்க ஒரு மேலோங்கிய ஆணாதிக்கம் அந்த காலகட்டங்களில் இருந்தது. புலம்பெயர் தேசத்திலும் சரி தாயகத்திலும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக ஒரு தனித்துவமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்ணாக அந்த சமூக ஊடகத்துக்குள்ளே நிற்கிறதுன்றது மிகப்பெருமை ஒரு திடாகரத்தனமான ஒரு வலிமை நிறைந்த ஒரு பெண்ணால் தான் அதை நிலைநிறுத்தி கொள்ள முடியும்ன்றதுக்கு ஒரு உதாரணமானது தான் ஆனந்தி அக்கா. 1993ஆம் ஆண்டு தாயகம் பயணத்தை மேற்கொள்கின்றார். அந்த காலகட்டம் என்றது ஒரு விடுதலை போராட்டம், ஒரு நெருக்கடியான சூழல்களை சந்தித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். மிக போர் சூழலால் நிறைந்த ஒரு சமூகமாக எங்களோட தாயகம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த தாயகம் நோக்கி எங்களுடைய தலைவரை சந்திக்கிறதுக்காக அந்த நேர்காணலுக்காக அங்கே வரும்போது அதே அவனுடைய வலிமையை இந்தளவுக்கு உணர்த்துறன்றதான் நான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக அங்கே பயணிக்கிறதுன்றது அந்த காலகட்டத்தில் ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சிகள்ன்றது மிக குறைவான காலகட்டங்கள். அன்றைய காலகட்டம் தாயகத்தினுடைய செய்திகள் புலம்பெயர் தேசங்களுக்கு வர்றதுன்றது மிக குறைவாக இருந்தது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைய காலகட்டம்ன்றது பிபிசி தமிழோசைன்றது எங்களோட உலக பரப்பிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு மிக முக்கிய ஊடகமாக இருந்தது. அதில் ஆனந்தி அக்காண்ட குரல்ன்றது அதுக்கு ஒரு வலிமை இருந்தது. அந்த குரலுக்கு ஊடாக வார அந்த வீச்சுக்கள் அவருடைய கருத்துக்கள்ன்றது மிக பலம் பொருந்தியதாக இருந்த காலகட்டமாகவே நான் அதை பார்க்கின்றேன். சரி, அந்த காலகட்டத்துக்கு எங்களுடைய தலைவரை சந்தித்ததற்கு பிற்பாடு அவருடைய பெயர் உலகெல்லாம் பேசப்பட்ட ஒரு பெயராக ஆனந்தி அக்காவுடைய பெயரும் பேசப்பட்ட அந்த விடயத்தில் ஈழத்து போராட்டம் தொடர்பாக அவர் என்ன செய்தியை சர்வதேசத்திலிருந்து எப்படியான ஆதரவை அல்லது ஈழம் தொடர்பான எப்படியான குரலை சர்வதேசத்துக்கு எப்படி ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு சேர்ந்தார் என்று நீங்கள் பார்க்க அதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா அந்த காலகட்டத்தில் எங்களோட போராட்டம்ன்றது உலக பரப்பளவில் மிக குறுகிய தன்மைகளோடு இருந்த காலகட்டம். எங்களோட போராட்டத்தினுடைய வீரியத்தை பற்றி சொல்வதற்காக புலம்பெயர் தேசத்தில் அந்தளவுக்கு எதுவுமே எந்த ஒரு ஊடகங்களும் அந்த காலகட்டத்தில் செயல்படவில்லை. சொல்கிறதுக்கு யாரும் தயங்கி கொண்டிருந்த காலகட்டம். ஆனந்தி அக்கா எங்களுடைய தேசிய தலைவரை வந்து நேர்காணல் கண்டபோது அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக உலகம் அறிந்த செய்தியாக எங்களுடைய அந்த செய்தி இருந்தது. அது எதை எடுத்து சொன்னதென்று சொன்னால் எங்களுடைய போராட்டம்ன்றது ஒரு தாயகத்துக்கு தமிழ் மக்களுக்குரிய ஒரு உரிமைக்கான ஒரு போராட்டம், ஒரு தேசிய விடுதலை இனத்துக்கான ஒரு போராட்டம். அந்த உரிமையான ஒரு போராட்டத்தினோட குரலாக அந்த போராட்டத்தின் வழி ஊடாக அங்கே ஒரு விடுதலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாக அவருடைய செய்திகள் இங்கே புலம்பெயர் தேசங்களும் உலக பரப்பளவிலும் அது பெரிய ஒரு செய்தியாக பேசப்பட்ட ஒரு காலம். ஆனந்தி அக்காவை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் போர் சூழல்கள் நிறைந்த காலத்தில் அந்த காலகட்டங்களில் ஒரு நெருக்கடியான சூழலில் அந்த பயணத்தை மேற்கொண்ட போது அந்த காலகட்டம் எங்களுடைய பெண் விடுதலை சார்ந்த விடயங்கள், பெண்ணிய விடுதலை சார்ந்த விடயங்களையும் இந்த உலக பரப்பளவில் கொண்டு வந்து பேச வைக்கப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லணும், ஆண் ஆதிக்கத்துக்கு நாங்கள் ஆண்களுக்கு எதிரான போராட்டங்களை எப்போவுமே நடத்தியவர்கள் கிடையாது. ஆண் ஆதிக்கத்துக்கு மேலோங்கிய போராட்டங்களுக்கு எதிராகத்தான் எங்களுடைய தலைவர் கூட அந்த போராட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர். பெண்களை பாதுகாக்கிறதுக்கும் பெண்களுக்கான ஒரு விடுதலை சுதந்திரம் கிடைக்கணுமென்றதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தலைவர் தொடங்கிய போது அந்த நேரத்தில் ஒரு ஊடகத்துறையில் ஒரு பெண்ன்றது ஒரு தனித்துவ ஆளுமையோட ஒரு குறியீடாகத்தான் ஆனந்தி அக்காவை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு ஊடகத்துறையினுடைய ஒரு பெண்ணினுடைய அந்த குறியீடுன்றது ஒரு ஈழத்து பெண்கள் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனந்தி அக்கா இன்றைக்கி ஆனந்தி அக்கா சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி பெண்கள் ஊடகத்துறையில் பணியாற்றுறது மிக குறைவாக இருக்கிறது. அதுக்கான காரணங்கள் பெண்கள் இந்த சமூகத்தில் முன்னுக்கு வாரதுக்கான அனுமதிகள் குறைக்கப்படுகிறது, அல்லது வந்தால் அவர்களுடைய குரல்கள் நசுக்கப்படுகிறது, அவர்களுடைய போராட்ட குணங்களை அடக்குவதற்காகவே சில தவறான விடயங்களை இங்கே மேற்கொள்ளப்படுது. அந்த காலகட்டத்தில் ஆனந்தி அக்கா ஒரு தனித்துவமான ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆளுமையான ஒரு சக்தியாக விளங்கியது என்பது எங்களோட ஈழப் போராட்ட வரலாற்று ஒரு முக்கிய செய்தியாக நான் அதை பார்க்கின்றேன். அதில் இப்போ சந்திரிகா சொன்னது போல தான் இன்னொரு விடயமும் என்னென்றால்
அவர் அந்த போராட்டத்தை எப்படி பார்த்தாரோ அதே போல அவருடைய கண்ணோட்டமும் அந்த போராட்டத்தை நோக்கிய கண்ணோட்டம் சற்று வித்தியாசமாக இருந்தது. எப்படியான உதாரணமாக இப்பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெண் போராளிகளை பற்றி அவர் எனக்கு ஒரு ஒளிப்பதிவை அனுப்பியிருந்தார். எனக்கு அதை பார்த்தவுடன் உண்மையில் மெய் சிலிர்த்தது. அவர் குறிப்பிட்டிருந்தார், தான் இந்த பெண் போராளிகளை ஒரு பராசக்தியாக பார்க்கின்றேன் என்று. அவர் சொல்ற விதமும் ஒரு ஸ்டைல் தான், ஒரு வித்தியாசமான ஒரு அதுதான். அவர் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுபவர்களையும் அந்த போராட்ட காலத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்களையும் அவர் பார்த்த பார்வை வேறு. விடுதலை பெண் புலிகளுடைய போராட்ட காலத்தில் சந்திரிகாவும் அடைந்திருந்தபடியால் பெண் புலிகளை அவர் எப்படி பார்த்தார்? பெண் புலிகள் ஒரு பற்றொண்டு, அது பற்றுன்றதுக்கு ஒரு காதல், அந்த பெண் போராளிகள் மீது அவருக்கு ஒரு காதல் இருந்தது என்ற ஒரு அளப்பரிய ஒரு உலக வரலாற்றிலேயே சாதிக்க முடியாத விஷயங்களை பெண் போராளிகள் சாதித்த அந்த விடயங்கள் அவர் சொல்லும்போது அந்த ஒரு அடி மனசில் இருந்து வார அந்த கருத்தும் அந்த பூரிப்பும் அந்த பெண் போராளிகளை பற்றி அடிக்கடி இங்கே நான் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அவள் இங்கே சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு அவளோட இருந்தது. எங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய விஷயங்களை பேசிக்கொள்வதும், எங்களை பார்த்து அவள் வியப்படைகிறதும், எங்களை தட்டி கொடுக்கறதும், அவர் செல்லமாக கோய்க்கிறதும், செல்லமாக திட்டுவதும், மிக ஒரு எளிமையான ஒரு மனுஷியாகத்தான் நான் பார்க்கின்றோம். மற்றது ஈழத்து பெண் போராளிகள் என்று சொன்னால் அவள் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அந்த உலக வரலாற்றிலேயே யாராலுமே செய்ய முடியாத சாதனைகளையும் அளப்பரிய தியாகங்களையும் இந்த பெண்கள் செய்திருக்கின்றார்களே என்ற ஒரு வியப்பு அவருக்கு சாகும் வரைக்கும் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால் இவர் சொல்லும் பொழுதுதான் இதில் காரணம் என்னவென்றால், அக்கா இப்ப தனியா ஒரு ஈழ போராட்டத்தை பற்றியோ அல்லாத ஒரு தாயகத்தை பற்றி மட்டுமோ படிக்கவில்லை. அவர் உலகளாவிய ரீதியில் அத்தனை புத்தகங்களையும் படிக்கின்றார், அத்தனை போராட்டங்களை பற்றியும் படித்துக் கொள்கின்றார். அப்பொழுது அவர் என்ன செய்கின்றார் என்றால், இந்த போராட்டத்தோட எங்களுடைய போராட்டத்தை அவர் பார்க்கின்றார், என்ன வேறுபடுகின்றது, இதை தாண்டி இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற ஒரு கண்ணோட்டம் அவருக்கு. நிச்சயமாக அதுல குறிப்பாக எனக்கு மன்னிக்கணும், நீங்க சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. ரெண்டு பேரும் அவ்வளவு வேகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனந்தி அக்கா பற்றி. என்னன்னா ஒரு இனி ஆனந்தி அக்கா மாதிரி பல ஆனந்தி அக்காக்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களை போல ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. நீங்களும் அப்படி வளரணும் என்றுதான் எங்களுடைய ஆசை. அதுக்காகத்தான் இத்தனை தியாகங்கள், இத்தனை பெண் போராளிகள் தங்களுடைய தியாகங்களையும் தங்களுடைய அந்த எண்ணங்களையும் கனவுகளாக நீங்கள் செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஊடாக. அவருக்கு ஒரு கவலை இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதியாருடைய கனவுகள் எண்ணங்கள் அங்கே பலிக்கப்படவில்லை. பெண்கள் பெண்ணியம் பேசுகின்றதோடு மட்டுமே அங்கே நிப்பாட்டி கொள்கின்றார்கள். அங்கே பெண்ணியத்துக்கான ஒரு பெண்ணிய விடுதலைக்கு இல்லை. பெண்ணிய விடுதலைக்காக பெண்களுக்காக அங்கே யாருமே குரல் கொடுத்து போராடுற அளவுக்கு ஒரு தயங்கிய காலங்கள் இருக்குது. இப்போவும் இருக்குது அந்த நாட்டில், இப்போவும் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அவருக்கு அந்த பெண் பிள்ளைகளை சிறு வயதிலேயே கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது, அதுக்கான விழிப்புணர்வு எல்லாம் அவள் இங்கே நிறைய விடயங்கள் அதில் பேசி இருக்கிறார். அப்படி பார்க்கல அவள் நீங்கள் சொன்ன மாதிரி உலக வரலாற்றுக்களையும் உலகத்தில் நடக்கிற பெண் விடுதலை சார்ந்த விடயங்களையும் அவள் நிறைய படிச்சிருக்கிறாள். ஆனால் இந்த உலக வரலாற்றிலேயே சாதிக்க முடியாத ஒரு பெண் விடுதலை போராட்டம் தன்னுடைய தாயகத்திலும் தன்னுடைய மண்ணில் நடந்திருக்கின்ற ஒரு பெருமையும் ஒரு திமிர்த்தனமும் அவர்களுக்கு நிறைய இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் சொல்லுகின்ற விடயம். ஆனால் இந்தியாவில் இப்பொழுது பெண் உரிமை தொடர்பாக, பெண் விடுதலை தொடர்பாக பல வீச்சான வலுவான அமைப்புகள் நிறையவே இப்பொழுது பணியாற்ற தொடங்கி இருக்கின்றன. ஆனால் இன்னும் பெண் விடுதலைக்கான தேவை, அங்கே பெண் உரிமைகளுக்கான பெண் அடக்குமுறைகளுக்கான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஆனந்தி அக்காவினுடைய பெண் புலிகள் என்று சொல்லும் பொழுது, விடுதலை புலிகள் பொழுது அவருக்கு எப்பவுமே ஒரு பூரிப்பு, அவர்கள் பற்றிய ஒரு பெருமை இருந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் இப்போது ஆனந்தி அக்கா ஒரு தன்னை ஒரு பெண்ணியல்வாதியாக காட்டுக்கொள், ஒரு பெண் ஆளுமை மிக்க ஒரு ஊடகவியலாளராக சர்வதேச தரத்துக்கு தன்னை உயர்த்தி கொண்டு தன்னுடைய தனி இடத்தை அவர் வகுத்தவர். அவருடைய ஆளுமையை பார்க்கும் பொழுது, அவருடைய ஆளுமை, அவருடைய பல ஆண்களுக்கு நிகராக நின்று அவர் செயற்பட்ட விதங்களை பார்க்கும் பொழுது, பெண் ஊடகவியலாளர்கள் நாங்கள் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது அவரிடம் படித்து கொள்ள வேண்டிய விடயங்கள் எது என்று நீங்கள் பார்க்குறீங்க? நான் உண்மையில் ஆனந்தி அக்காவிடம் இருந்து உண்மையில் ஒரு ஊடகவியலாளர் படிக்க வேண்டியது என்னென்றால், முதல் நல்லா புத்தகம் படிக்கணும், நிறைய புத்தகம் வாசிக்க வேண்டும். அதாவது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் நிமிர்ந்து துணிந்து நிற்க வேண்டும். அடுத்தது அதுதான், அக்கா செய்கிறது அதுதான்.
எத்தனை படிக்கின்றாரோ அந்த படித்ததை வைத்து தான் துணிந்து நிமிர்ந்து நிற்கின்றார். அவர் என்ன சொல்வது, ஒரு கோபமாக ஒரு கண் நேர் பார்வை பார்த்து பேசினார் என்றால் நீங்க அவன் நேர பார்க்க முடியாது, நீங்க கீழே தான் பார்க்கணும். அந்த ஒரு உருவகத்தன்மை அவரிடம் இருக்கின்றது. ஆனால் அவர் ஒரு சின்ன உருவம். நீங்கள் எல்லோரும் நினைப்பார்கள் இப்படி என்றால் அவர் ஒரு பெரிய உருவம் என்று. இல்லை, ஒரு சிறிய உருவம். ஆனால் அந்த சிறிய உருவத்துக்குள் இருக்கின்ற பலவிதமான ஒரு முகங்கள் தான் அவை. நான் ஆனந்தி அக்காவை அப்படித்தான் பார்க்கிறேன். ஆனந்தி அக்கா ஒவ்வொரு தன்மையிலும் பேசும் பொழுது அவருடைய உருவகத்தில் ஏற்படும் மாற்றங்களை பலதரை நான் உணர்ந்திருக்கின்றேன். அப்பொழுது நான் உணர்வேன், இப்படித்தான் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு ஊடகவியலாளருக்கு மட்டுமல்ல, ஒரு பெண்ணுக்கே ஒரு உரிமை சேர்த்தவர் என்றுதான் நான் நம்புகின்றேன். நீங்கள் சொல்லுகின்ற விடயம் ஒரு ஆளுமை, ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். தனியாக அறிவு உள்ளவர்கள் மாத்திரமல்ல, அதை வெளியில கொண்டு வரதுக்குரிய ஒரு பர்சனாலிட்டி, ஒரு தனி மனித. ஒரு செய்தியாளராக அவர் இப்பவும் சொல்லுவார், நியூஸ் வாசிக்கிறவர் என்றது ஒரு ஸ்கிரிப்டை வச்சு வாசிக்கிற விடயம் அல்ல. அந்த செய்தியை நீங்கள் வாசிக்கின்றீர்கள் என்றால் அந்த செய்தியை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு செய்தியில் போட்டு கிடக்கின்றது என்று அதை பார்த்து நீங்கள் வாசிக்க முடியாது. ஒரு நிமிடத்திற்குள் இத்தனை சொல்லுக்கள் தான் அந்த செய்தியில் வரும் என்றால் அவைதான் வரும். அதை தாண்டி நீங்கள் போக முடியாது. அப்படியான ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கி இருக்கின்றார் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஆனால் இத்தகைய இப்ப நான் முதலில் சொன்னது போலத்தான் ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஊடகத்துறையில் பெண் அறிவிப்பாளர்கள் இருக்கின்றார்கள், பெண் ஊடகத்துறை உறவுகள் இருக்கின்றார்கள். ஆனாலும் எப்படி என்று சொன்னால் பலர் எல்லாவற்றையும் சொல்ல முடியாத சூழலில் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் பலரை காண்கின்றோம். ஆனால் அதை தாண்டி வெளியில் வாருங்கள், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள், நேருக்கு நேர் நின்று பேசுங்கள். பொய் சொல்வதாக இருந்தாலும் அதையும் நேர நின்று பேசுங்கோ என்றதுதான், அதுதான் உண்மை. ஏனென்றால் நாங்கள் எங்கே தலை குனிகின்றோமோ அங்கே எங்களை குட்டி விட்டு சென்று விடுவார்கள். அந்த தலைகுனிவை பெண் தனதுக்கான இடத்தை தானே தான் பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு யாரும் இடம் தருவார்கள் என்ற எதிர்பார்ப்பை ஒரு நாளும் வளர்த்து கொள்ள கூடாது என்பதுதான். நிச்சயமாக அவருடைய அந்த பர்சனாலிட்டி தான் நான் கூட அதிகமாக அவரிடம் ரசித்த விடயம். ஒரு தனக்கண்ட ஒரு திமிர், தனக்கொண்டொரு தனித்துவம், தன்னுடைய அறிவு சார்ந்த ஒரு நேர்த்தி, அறிவை தன்னுடைய உலக தரத்துக்குரிய விடயங்களோடு தன்னை தொடர்ச்சியாக வளர்த்து கொண்டவர், தொடர்ச்சியாக தன்னை பயிற்றுவித்து கொண்டவர், தொடர்ச்சியாக தன்னுடைய அறிவை பெருக்கி கொண்டவர். அந்த அறிவுக்கேற்ப உலகதரமான ஊடகத்தின் துறையில் இருந்து கொண்டு தன்னுடைய பணிகளை ஆற்றியிருக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் அவர் விடுதலை போராட்டம் தொடர்பாக, பெண் புலிகள் தொடர்பாக ரசிக்கிறது, அவர்களை பற்றி பெருமை கொள்ளுவது விடயங்கள் பற்றி சொன்னீங்க. அவருடைய செய்தி இப்பொழுது நாங்கள் யுத்தம் நிறைவடைந்து விட்டது, பெண் புலிகளாக பெண் போராளிகளாக பல ஆளுமைகளோடு அங்கு தாயகத்தில் இருந்த காலத்தில் வளர்க்கப்பட்டீர்கள், உங்களை பயிற்றுவித்துக் கொண்டீர்கள். புலமைந்த தேசங்களில் வந்ததற்கு பிற்பாடு ஆனந்திகானுடைய விருப்பு, ஆனந்திகானுடைய ஏக்கம் இந்த பெண் புலிகள் தொடர்பாக இருக்கின்றது. அவருடைய செய்தி உங்களுக்கு என்ன செய்தியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? பெண் புலிகள் தொடர்பாக அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாக அவர்களை நாங்கள் எங்களிடம் நீங்கள் வேண்டுகோள் விடுத்தது ஊடகவியலாளர்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ, பெண் புலிகள் தொடர்பாக அவர் என்ன எதிர்பார்ப்பு அவரிடம் இருக்கும்? நிச்சயமாக அவரோட ஒரு விஷயம் இருந்தது, நீங்கள் எல்லாரும் சொல்வது போல வெட்டொன்று துண்டு ரெண்டு அவர்கிட்ட அதுதான் இருக்கும். கட் அண்ட் ரைட்டாக பேசுவேன். அது யார் வரண்டில் ஆணோ பெண்ணோ பேச்சு அப்படித்தான் இருக்கும். அது ஒரு பெண்ணுக்கு அழகானது தான். அந்த அழகுன்றது ஒரு 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 நாங்கள் எந்த துறை சார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் திமிர் இருக்க வேண்டும். அந்த திமிரோடு சேர்ந்த அறிவும் ஆளுமையும் அந்த பண்பும் அன்பும் என்றது கூடுதலாக பெண்களிடத்தில் இருக்கின்றது. அது ஆனந்தியை காட்டி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது போல் எங்களுடைய பெண் போராளிகள் அந்த காலகட்டத்தில் நாங்கள் போராடிய காலகட்டம் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் உலகமே பார்த்து வியந்த, உலகத்திலேயே செய்ய முடியாத அளப்பரிய தியாகங்களையும் சாதனைகளையும் செய்த பெண்கள். அவருடைய மனதில் இப்போ நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் நாங்கள் போய் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அவள் வீட்டுக்கு வந்த அப்புறம் போய் பார்க்கலாமென்று இருந்தது. டாக்டர் சிந்திஜா வந்த போது தான் அந்த பதிவு செய்யப்பட்டது பெண் போராளிகள் பற்றி. அப்போ நான் ஆனந்தி அக்காவையும் அடையாளண்டியவையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அப்போ 2 பேரையுமே போய் சந்தித்த போது தான் அந்த வீடியோ கிளிப்ஸ் கிட்டுமாமாவனுடைய
வைஃப் அவள் தான் எனக்கு அது போட்டிருந்தவ. அவள் இங்கே வந்தபோது போய் சந்தித்த போது அவளுக்கு ஒரு கவலை இருக்குது. எப்படி என்று சொன்னால் அந்த அந்த மண்ணில் அந்த தலைவனுக்கு ஊடாக வளர்ந்த பெண் போராளிகள் இன்றைக்கு தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி பல பெண்கள் இன்றைக்கு மௌனமாகத்தான் இருக்கின்றார்கள். பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முன்னுக்கு வர தயங்குவதாக நான் கூட அந்த குற்றச்சாட்டை முன்னுக்கு வைக்கிறேன். இப்போ சில பிரச்சனை இல்லை, மௌனிக்கப்படவில்லை. அவர்களுக்குள்ள அந்த வீரம் இருக்குது, அந்த தியாக மனப்பான்மை இருக்குது. இன்றைக்கி அந்த காலகட்டம்ன்றது ஒரு போர் சூழல், அந்த போராட்டம் எங்களோட தாயகம் சார்ந்த விடயங்கள், அந்த மண்ணில் அந்த தலைவனோடு பயணித்த காலங்கள், அது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு இருந்தது. யாருமே அந்த காலகட்டத்தில் எங்கேயாவது ஈழத்து பெண்கள் சார்ந்தோ அல்லது எந்த பெண்கள் சார்ந்தும் யாரும் கதைப்பதில்லை, தவறாக எந்த இடத்திலும் பேசியதில்லை, எவருமே பேசினதில்லை, தயங்கினவர்கள். ஆனால் இன்றைக்கு அதே பெண்கள் மௌனமாக இருக்கிற அதுக்காக அவர்கள் மௌனித்து விட்டார்கள் அல்லது அவர்களுக்கு இந்த சமூகத்துக்குள்ள வேற பயம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த போர் சூழலும் அந்த அவர்கள் கண்ட அந்த எண்ணங்களும் கனவுகளும் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாங்கள் கண்ட அந்த எண்ணம், எங்களுடைய அந்த உறவுகள், அவர்கள் வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லாத பட்சத்தில் ஒரு நிற்கதியாக விடப்பட்டவர்களாக இன்றைக்கு எங்களோட பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தூக்கி விடுவதற்கு இந்த சமூகம் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். ஆனந்தி அக்காவை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி அக்காவிடம் நான் பார்த்த விடயங்கள், ஆனந்தி அக்கா என்னோட பேசிக்கல எங்களோட சீதாக்காவோடும் என்னோட அடிக்கடி பேசுவாள். ஏன் இந்த பெண் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், ஏன் இப்படி இருக்கணும் என்ற ஒரு கவலை அவருக்கு இருந்தது. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேணும், பிரச்சனைகளை இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்ல வேணும் என்ற ஒரு தன்மைகள் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அதுக்கான காரணங்கள் நான் எப்படி பார்க்குறேன் என்று சொன்னால் இதுதான். இந்த சமூகம் இன்றைக்கு போராடின பெண்களுக்கான ஒரு கஷ்டமோ துன்பமோ வரும்போது அவர்களை தூக்கி விடுவதற்கு இந்த சமூகம் இல்லை. ஆண்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஆயிரம் பெண்கள் விதவையாக்கப்பட்டிருக்கணும். அந்த விதவை பெண்களுக்கு வாழ்வளிப்பதற்கு கூட எந்த ஒரு ஆண்களும் எங்களுடைய சமுதாயத்தில் இல்லை, அல்லது ஒரு பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்புவதற்கு இல்லை. எல்லாரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. பல ஆண்களுடைய பார்வைகள் மிக பிழையாக இருக்கிறது. அந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை வச்சுக்கொண்டு இந்த சமூகத்தில் பேசுறதுக்கு தயங்குகின்றார்கள். எந்த இனத்துக்காக போராடினார்களோ, எந்த உரிமைக்காக போராடினார்களோ, இன்றைக்கு பல பெண்கள் மௌனமாக இருப்பதற்கான காரணம் இந்த சமூகம். அந்த பெண் வெளியில் வந்தால் பல பிரச்சனைகளையும் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கணவர்களை இழந்த பெண்கள், தங்களுடைய உறவுகள் இழந்த பெண்கள் நாளைக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக வந்துவிடுமோன்ற ஒரு அச்சம் இந்த சமூகத்தில் இருக்குது. மிகவும் கனதியான ஒரு சூழ்நிலை விடுதலை போராட்டத்துக்கு பிற்பட்டதாக இருக்கின்ற பெண் போராளிகள் தொடர்பாக அது பெரியொரு கலந்துரையாடலுக்கும் அது பெரியொரு வெளியை திறந்து விட்டிருக்கின்ற, இன்னும் தொக்கு நிற்கின்ற, அதுக்கு விடை காண முடியாத, விடைகளை தேட வேண்டிய, சமூகமாக சேர்ந்து விடைகளை காண வேண்டிய ஒரு கடமை ஈழத்தமிழ் சமூகத்துக்கு இருக்கின்றது நினைக்கின்றேன். சிவந்தி, உங்களுடைய பார்வையில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் ஒரு நிகழ்ச்சி கட்டுப்பாடாளராக, நிகழ்ச்சி வடிவமைப்பாளராக ஆனந்தி அக்காவினுடைய நிகழ்ச்சி தொகுப்புகள், நிகழ்ச்சி உருவாக்கங்கள், நிகழ்ச்சியினுடைய நேர்த்திகள் தொடர்பாக உங்களுடைய பார்வை ஊடகவியலாளராக? நான் ஆனந்தி அக்கா எனக்கு சொன்ன 2-3 விடயத்தை நான் உண்மையில் பதிவு செய்கிறேன் என்றால், அவர் சொல்லுவார், ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தயாரிக்கின்றீர்களோ, ஒரு நிகழ்ச்சியை செய்ய போகின்றீர்களோ, முதலில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு தயாரிப்பு இல்லாமல் எந்த காலத்திலும் அந்த கதவை தாண்டி உள்ளுக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது தேவையில்லை. அப்படியான ஒரு இயக்கம் தேவையில்லை. போய் மைக்கை ஓன் பண்ணி போட்டு சும்மா கதைச்சு கொண்டிருக்கலாம். அதுதான் ஊடகம் என்று எண்ணுகின்ற பலரும், ஒளிவாங்கியை எடுத்தவர்கள் எல்லாம் அறிவிப்பாளர்கள் என்ற பலரும் தான் இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்வது, சில நேரம் வார்த்தைகள் சொல்ல முடியாது, மௌனி பேசாமல் இருந்து விடலாம். ஏனென்றால் சொல்லி பிரயோசனம் இல்லை என்ற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் உண்மையில் ஒருவர் ஊடகவியலாளராகவோ அறிவிப்பாளராகவோ வரும் பொழுது உண்மையில் தன்னை தயார்படுத்தி தான் செய்கின்ற நிகழ்வை பற்றிய முழுமையான அறிவு இல்லாமல் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஒரு நாளும் தொகுத்து கொள்ள முடியாது என்பதுதான். ஒரு நிகழ்ச்சியை வடிவமைக்கும் பொழுதும் அதற்குரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். உதாரணத்திற்கு நாங்கள் நவம்பர் மாதம் UK தமிழ் அவார்ட் செய்திருந்தோம். பிரித்தானிய மண்ணில் முதல் முறையாக நடைபெற்ற ஒரு விருது விழா. அதுவும் கிட்டத்தட்ட 109 விருதுகள் வழங்கியிருந்தோம். உண்மையில் இந்த விருது வழங்குவதற்கு மூல காரணம் ஆனந்தி அக்கா. ஏனென்றால் அது அடிமனதில் இருந்த ஒரு ஆதங்கம் பல ஆண்டுகளாக ஓடுபட்டு
அவருக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஓட்டத்தில் ஓடியும் ஒருவரும் கை கொடுக்கவில்லாத ஒரு நிலைமையில் கடைசியில் இல்லை நாங்களே ரங்குவோம் என்று ரங்கினது தான். அப்புறம் நான் இதனுடைய வடிவமைப்பை பற்றி அவவோடு கதைக்கும் பொழுது பல விடயங்களை எனக்கு குறிப்பிட்டிருந்தார். இப்படித்தான் நீங்கள் இதை ஒழுங்கமைக்க வேண்டும், ஆனால் நீ இதால் சவால்கள் கணக்க சந்திப்பாய் என்றதையும் சொல்லுவேன். கணக்கு பிரச்சனைகள் வரும் என்று நான் சொன்னேன். இல்லை, ஓகே, முகம் கொடுப்போம், என்ன வருகின்றதோ அதை முகம் கொடுப்போம் என்று. அந்த நிகழ்வுக்கு வருகின்ற காலை தான் அவருக்கு உடனே உடம்பு சரியில்லாமல் போயிட்டுது. அப்போவும் முதல் நாள் அக்கா கதை கேட்கலையும் தான் கண்டிப்பாக வருவன் பிள்ளை, நிகழ்வு நன்றாக நடக்கும் என்று நான் அவவோட கதைச்ச கடைசி வார்த்தை அதுதான். ஆனால் கடைசியாக சொல்லும் பொழுதும் அவள் சொன்னது, எந்த காரியத்தை எடுத்தாலும் 100க்கு மேலாக நீ உன்னுடைய நிகழ்வுக்குரிய ஒரு ஆயத்த பணிகளையும் உன்னுடைய நடவடிக்கையும் அதற்கு மேலாக இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தை தான் இனி வரப்போன்ற காலத்தை நான் நினைக்கின்றேன் ஓட்ட வைக்கும் என்று. உண்மையில் அது ஒரு அவருடைய இழப்பு. எனக்கு தெரியும் அவருக்கு கொஞ்சம் மேலாது காலங்கள் நெருங்குகின்றது என்று தெரியும். என்றாலும் ஒரு ஒரு கனதியான ஒரு இழப்பு தான். உண்மையில் அது சொல்ல முடியாது வார்த்தைகளால். மிக்க நன்றி சிவந்தி. உண்மையில் அந்த அழகான பதிவாக்கம் இறுதி உங்களுடைய UK தமிழ் அவார்ட்ஸுக்கு ஆனந்தி அக்காவுடைய பங்களிப்பு நிறைய இருந்தது. ஊடகத்துறை சார்ந்த தெரிவுகளுக்கு ஊடகத்துறை தெரிவுகளுக்கு அவர்தான் உண்மையில் எங்களுக்கு நாங்கள் இப்படி வந்தது தெரிவுகள் என்ன செய்யலாம் அக்கா, இப்படி இதை செய்யும் பொழுது இப்படி என்ன பிரச்சனைகள் வரும் என்றாலும் முகம் கொடுப்போம் என்ற தயார் நிலையில் தான் அந்த தெரிவுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. நிச்சயமாக இந்த நேரம் அவரை நாங்கள் நினைவு கூற வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுடைய சமூகத்தில் அவர் ஒரு தனக்குரிய அடையாளத்தை நிலைநிறுத்தி சென்றவர். அப்படி ஒரு அடையாளத்தை நிலைநிறுத்தி சென்ற ஆளுமை மிக்க பெண்ணை கொண்டாட வேண்டியதும் நினைவு கூற வேண்டியதும் உங்களுடைய கடமையாகவும் அவரை அடுத்த தலைமுறைக்கு நினைவுபடுத்த வேண்டியதும் கூட ஊடகம் சார்ந்து எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அவரை பற்றிய ஒரு தங்களுடைய அந்த ஆளுமை பற்றி ஆட்கொண்ட விதத்தை சிவந்தி அவர்களும் விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடைய அவருடைய பங்களிப்பு தொடர்பாகவும் அவருடைய பங்களிப்பு கூடாக சர்வதேசம் எல்லாம் கொண்டு சேர்க்கப்பட்ட எங்களுடைய ஈழத்து போராட்டத்தினுடைய வழிகள் கூட மிக முக்கியமான ஒரு காத்திரமான பணியை ஈழப் போராட்ட வரலாற்றில் அவர் நிகழ்த்தி இருக்கின்றார் என்றே தான் நாங்கள் கொள்ள வேண்டும். ஆகவே அவருக்கு எங்களுடைய மூவரும் சார்ந்த அஞ்சலிகளை மானசீக அஞ்சலிகளை அவருக்கு நாங்கள் இந்த நேரத்திலே வழங்கி நிற்கின்றோம். ஒரு பெண் ஆளுமையாக இன்று அவரை ஒரு சாதனை பெண்ணாக வரலாற்றில் தடம் படித்த பெண்ணாக ஈழத்து பெண்ணாக அவரை நாங்கள் இன்று உலக பெண்கள் தினத்தில் நினைவு கூர்வது எங்களுக்கும் பெருமை சேர்க்கின்றது. அவருடைய அடியொட்டி எங்களுடைய ஊடகத்துறை சார்ந்த பணிகளும் சரி ஈழமண்ணுக்கான குரலும் சரி ஒலிக்கும் என்ற நம்பிக்கையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சிகளை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மெய்வழியின் சர்வதேச பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். ஆதரவு வழங்குவோர் கிறிஸ்டன் ஹால் வெம்பிளி.